ராஜபக்சேவை சந்தித்தோம், அவர் கொடுத்த பரிசு பொருளை வாங்கி வந்தோம். இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல். இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரையில் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியவில்லையே. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் நீ செய்கிற அரசியல் லட்சணம் தான் அதற்கு காரணம். நீ பேச வேண்டிய இடத்தில் பேசாமல், பேச வேண்டிய அரசியலை பேசாமல், அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக அதை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி வைத்து கருணாநிதிக்குள்ளே சுருக்கி வைத்து பேசுகிற அந்த அரசியல் தான் காரணம். இதுக்கு நாங்கள் பல முறை பதில் சொல்லிட்டோம், பல முறை அந்த காணொலிகள் எடுத்து போட்டுட்டோம். நாங்கள் போய் ராஜபக்சேவை சந்திச்சு பரிசு பெற்றோம் அப்படின்றதெல்லாம் முட்டாள்தானங்க. அது தவறான ஒரு கருத்து. அந்த காணொலி நாங்கள் பார்த்தோம். அண்ணன் சொன்னார், நான் ஒதுங்கி ஓரமா அப்படி நின்றுனேன், அப்படியே அவர் தான் இவரை பற்றி எனக்கு தெரியும், இவர் தான் கூடவே இருந்தார், இவர் இருந்ததான் இந்நேரம் இறந்துருக்கணும் அப்படின்லாம் சொன்னார். நாங்கள் பார்த்தோம், பம்மிக்குன்னு போய் அப்படியே கை கொடுக்குற அந்த காணொலிகள்லாம் நாங்களும் பார்த்தோம். ராஜபக்சே கூட நீங்கள் என்ன பேசுனீங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நீங்கள் அங்கே ஏன் போனீங்கன்றதான் எங்களுக்கு இது வரைக்கும் புரியல. அதை கூட விடுங்க, அது ஒரு விதத்தில் நம்ம கடந்து போவோம் கருமம். ஏன்னா தமிழர்களின் அந்த சாபக்கேடு அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இனத்திலே இருக்கக்கூடிய துரோகிகளால் தான் தமிழர்கள் வீழ்கிறார்கள். இது காலம் காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு செயல். இன்னைக்கு மட்டும் நம்ம அதுக்கு என்ன விதிவிலக்கா என்ன? அது கூட பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு சொன்னீங்களே, ராஜபக்சே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர், அதை நிறுத்தப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எப்படின்னு வாய் கூசாம எப்படி இந்த அளவுக்கு புழுவுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நாம் தமிழர் கட்சி சரிங்க, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கும் ஈழ விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஈழம் பெற்றே தீர்வோம், அதுதான் எங்களுடைய முதன்மையான கருத்து. அதற்காக தான் கட்சி தொடங்கப்பட்டது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ராஜபக்சே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டியவன். நாம் தமிழர் கட்சி தவறிடுச்சு. நீங்க தான் அதுக்காகவே வாழ்ந்தவங்க, அதுக்காகவே உங்களுடைய பிறப்பே அதுக்காக தானே. தலைவர் இருக்கும்போது அவ்வளவு போராடணும்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு இலங்கைக்காக ஈழத்திற்காக நாங்கள் தான் பேசுகிறோம்னு சொல்றீங்கல்ல. மற்றவர்கள் பேசுவது ஈழத்தமிழர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம், நாங்கள் தான் உங்களுக்கானவர்கள் சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க செய்திருக்கலாம்ல. இல்ல திமுக அரசு ஈழ விடுதலைக்காக போராடிய அரசு, ஈழத்திற்காக பேசிய அரசு, திமுக அரசு செஞ்சிருக்கலாம்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக செஞ்சிருக்கலாம்ல. கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 4 ஆண்டு காலத்துல அதை சொல்லி செய்ய வச்சிருக்கலாம்ல. எதுவுமே அரசியல் அதிகாரம் பெறாத ஒரு நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி தான் செய்யணும் அப்படின்னு இருக்கா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்றும் ஐநா மன்றம் வரை அதை கொண்டு சென்று பேசி கொண்டிருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்காக, நாம் தமிழர் கட்சி பெயர் பெற்று விடும் என்பதற்காக இன்னைக்கு இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நீங்க இறங்கி பேசுறீங்கன்னு நாங்க உணரல. இதற்கப்புறம் என்ன பேசினாலும் அதற்கான பதில்கள் உடனுக்குடனாக வரும். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.